ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. உச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 137வது நாமா திருப்பெயர் யோக சம்ஸ்திதாஜ நமஹ. யோகத்தில் நிலைத்திருப்போனுக்கு நமஸ்காரம். யோகா யோகத்தில், சம்ஸ்திதா நிலைத்திருப்பவர். யோகாசனஸ்திதாஜ நமஹான்னு ஒரு பாடம் காணப்படுறதாக இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, யோக சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி ஆசனங்களில் இருக்கிறவர்னு அர்த்தம். ஏன்னா யோக சாஸ்திரங்களில் 8 விதமான விஷயங்கள் சொல்லப்படுறது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம் அப்படின்னு. இது எல்லாம் பகவான் அதில் இருக்கிறவர். அதற்கு லட்சணமாக அவர்கிட்டேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறவராக இருக்கும். இன்னொன்று, யோகசாஸ்திரங்களில் என்னென்ன ஆசனங்கள்லாம் இருக்கோ, ஹட்டயோக பிரதீபிகைன்னு ஒரு யோக கிரந்தம். அது வெளியில் பண்ணக்கூடிய ஆசனங்களை பற்றி எல்லாம் சொல்கிறது. ஏன்னா வெளியில் ஆசனங்களை சரியாக பண்ணினா தான் உள்ள பிராணனை நிறுத்தி நிற்க முடியும். மனசுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம். இது நிற்கணும்னா ஆசனம் பலப்படணும். அதனால் இதை பற்றிலாம் ரொம்ப விசேஷமாக யோகசாஸ்திரங்கள்லாம் பேசுறது. இந்த யோகசாஸ்திரங்கள்லாம் அனுஷ்டித்து, லம்பிகா யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் அனுஷ்டிச்சு இருக்கிற மகான்கள்லாம் யாரோ, அவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக, யோகிகளுக்கெல்லாம் யோகியாக இருக்கக்கூடிய பகவான் அதற்கு லட்சணமாக இருந்து அவர்கிட்டே தான் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. அதனால் அந்த யோக ஆசனத்திலேயே நிலைத்து இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.